ஷோவான் ஹெய்ரானோட லவ் விஷயம் தெரிஞ்ச அவங்க அம்மா என்ன பண்றதுன்னே தெரியாம உடஞ்சு போய் அங்க உட்காந்துருக்க சமயத்துல ஜாங் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த மோதிரத்தை கொடுக்க முடியலையேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். இங்க கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல ஹீரான் அவங்களோட நிலைமையை ஷோவான் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஷோவானே அவங்களுக்கு கால் பண்றான். ஹீரானோ அழுகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறாங்க. உன்னால என் கூட பேசாம இருக்க முடியுது இல்ல ஷோவான், ஆனா என்னாலதான் உன் கூட பேசாமலாம் இருக்க முடியல. எப்படா வருவேன்னு கேட்டா, ஹே வேலை முடிஞ்சிடுச்சுடி, நான் இன்னைக்கே கிளம்பிட்டேன், வந்துருவேன்னு சொல்ல எனக்கு இப்பமே உன்னை கட்டி பிடிச்சு அழுகணும் போல இருக்கு ஷோவான், சீக்கிரமா வா, நான் உன்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா ஷோவானை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அத பாக்குறா ஹாவும், ஹீரான் எங்க கிளம்பிட்டு இருக்க நீ? இந்த நிலைமையில உன்னை டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, ஆனா நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க, ஒழுங்கா ரெஸ்ட் எடு ஹீரான்னு சொன்னா ஹீரான் ஹாவு கிட்ட சண்டை போட்டு வெளியே போக பாக்குறாங்க. ஹாவும், ஹீரான் நீ தூங்கும் போது உன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுடி, நீ வலி தாங்க மாட்ட, எங்கடி போறன்னா அந்த நேரம் பார்த்து ஹீரான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹாவும், ஹீரான் என்கிட்ட நடிக்காத, எழுந்துடுறீனா? ஹீரான் நிஜமாலே முடியாம தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உடனே ஹாவும் டாக்டர்ஸை வர சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரானோட அம்மாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறான்.